இமாம் அப்துல் ரஹ்மான் சஅதி என்று சொல்லக்கூடிய பிற்பட்ட கால அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்த ஒரு அறிஞர். அவர் அஹ்லு சுன்னாவுக்கு ஒரு பூரணமான வரைவிலக்கணம் சொல்லுகிறார். அவர் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் என்னவென்றால், ஃபஅஹ்லு சுன்னத்தில் மஹ்தா, முழுக்க முழுக்க அஹ்லு சுன்னா யார் என்று கேட்டால், அஸ்ஸாலிமூன மினல் பிதா, பித்அத்துகளில் இருந்து நீங்கியவர்கள். பித்அத் இருக்கிறவர் அஹ்லு சுன்னாவாக இருக்க முடியாது. பித்அத்துகளில் இருந்து நீங்கி இருப்பார். தமஸ்ஸகு பிமா கான அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையை பற்றி பிடிக்கக்கூடியவராக இருப்பார். வ அஸ்ஹாபுஹு ஃபில் உஸூலி குல்லிஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மார்க்கத்தின் அடிப்படைகளில் எதில் இருந்தார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மார்க்கத்தின் எந்த அடிப்படைகளில் இருந்தார்களோ அத்தனை அடிப்படைகளையும் பற்றி பிடிக்கக்கூடியவர்கள் தான் அஹ்லு சுன்னா என்று அழைக்கப்படுவார்கள். இந்த மார்க்கத்தின் அடிப்படைகள் என்றால் என்ன என்பதையும் ஷேக் அவர்கள் இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். உசூலு தௌஹீத், தௌஹீதினுடைய அடிப்படைகள். வர் ரிசாலா, ரிசாலத் என்றால் தூதுத்துவத்தின் அடிப்படைகள். வல் கத்ர், கலா கத்ரினுடைய அடிப்படைகள். வ மசாயிலுல் ஈமான், ஈமானுடைய அடிப்படைகள். வ கைரிஹா, இது போன்ற எல்லா விதமான அடிப்படைகளையும் பற்றி பிடிக்கக்கூடியவர்கள் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் ஆகும். வ கைருஹும், இப்படியான போக்கு இல்லாதவர்களை பொறுத்தவரையில் ஒன்றில் அவர்கள் ஹவாரிஜிகளாக இருப்பார்கள், அல்லது முஅ்தஸிலாக்களாக இருப்பார்கள், அல்லது ஜஹ்மியாக்களாக இருப்பார்கள், அல்லது கதரியாக்களாக இருப்பார்கள், அல்லது ராஃபிலாக்களாக இருப்பார்கள், அல்லது முர்ஜிஆக்களாக இருப்பார்கள் என்று ஷேக் அவர்கள் இந்த வரைவிலக்கணத்தை குறிப்பிடுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்றால் உண்மையில் யார் என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எந்த அகீதாவில் இருந்தார்களோ அந்த அகீதாவில் இருப்பவர்கள் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. இதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, சிம்பிளா பாடமாக்கிக் கொள்ளுங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையில் இருப்பவர்கள் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று அழைக்கப்படுவார்கள்.